EECP என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்ற இந்த சிகிச்சை முறை இப்பொழுது பல அரசு மருத்துவமனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று இந்த EECP சிகிச்சை முறை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த EECP சிகிச்சை முறை என்றால் என்ன, எந்த வகையான இருதய நோயாளிகள் EECP சிகிச்சை மூலம் பயனடைவார்கள் என்பதை இன்று பார்ப்போம். இருதய நோய் என்பது இருதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புக்கு காரணம். இந்த அடைப்பு ஏற்படுவதன் மூலம் இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் மிகவும் கம்மியாக செல்கின்றது. இதனால் செஸ்ட் பெயின், அதாவது இருதய வலி, மூச்சு வாங்குதல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், ஈஸி ஃபெட்டிகபிலிட்டி, அதாவது சிறு வேலைகள் செய்தாலே ரொம்ப சோர்வுத்தனம், இவையெல்லாம் இருதய நோய்களுக்கு ஒரு அறிகுறியாகும். இந்த இருதய நோய் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே கார்டியாலஜிஸ்ட்டோ ஒரு மருத்துவரையோ பார்த்து தனக்கு உள்ள சிம்டஸை சொல்கிறோம். அப்போது அந்த கார்டியாலஜிஸ்ட் சில மருந்துகளை எழுதி கொடுக்கிறார்கள், விச் இஸ் நோன் அஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த மருந்துகள் உட்கொள்வதன் மூலம் இருதய நோய் குணப்படுத்த முடியும். உதாரணத்திற்காக அவர்கள் நீண்ட தூரம் நடக்க முடியும், வலி இல்லாமலும் செய்து கொள்ள முடியும். இருப்பினும் பல பேஷண்ட்களுக்கு இந்த மருத்துவமனை மட்டும் சரிப்படுத்த முடியாது இருதய நோயை. தென் வாட் வி கால் அஸ் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர். கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் செய்து பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த ஆஞ்சியோகிராம் செய்து பார்க்கும் பொழுது உங்களோட இரத்த குழாயில் எத்தனை அடைப்புகள் இருக்கின்றது கண்டுபிடிக்கப்படுகிறது. இதன் மூலம் மருத்துவம் சரியாக அவருக்கு பயன்பட முடியாமல் போவதினால் அவருக்கு பைபாஸ் சர்ஜரியோ அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி என்ற சர்ஜரியோ செய்யக்கூடிய நிலைமை வரலாம். இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி என்றால் என்னவென்றால், அந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்பை நீக்குவதற்காக ஒரு சிறு கெத்தட்டர் மூலம் இரத்த குழாயில் செலுத்தப்பட்டு அந்த அடைப்பை நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்ட அந்த இடத்தில் ஒரு ஒயர் மெஷ், அதாவது ஸ்டென்ட் என்றதை போடுகிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், மறுபடியும் அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் அடைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக. அப்படி இல்லை என்றால் சில பேஷண்ட்டுகளுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். பைபாஸ் சர்ஜரி என்பது மூலம் கிராஃப்ட், அதாவது எந்த இடத்தில் அடைப்பு இருக்கிறதோ அதை சுற்றி இன்னொரு வெசல் மூலம் அதை பைபாஸ் செய்து விடுகிறார்கள். அதனால் தான் அதை பைபாஸ் சர்ஜரி என்று சொல்கின்றோம். இந்த இரண்டு சிகிச்சை முறைகளுக்கும் மெனி பேஷண்ட்ஸ், அதாவது பல பேஷண்ட்களுக்கு இதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் உடல் நிலைமை அதற்கு ஒத்துக்கொள்ளாது. இல்லை என்றால் பேஷண்ட்டுகளுக்கும் எங்களுக்கு சர்ஜரி வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு பேஷண்ட் வேண்டாம் என்று சொன்னாலோ அல்லது அவர்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது என்று முடிவு செய்தாலோ இப்பொழுது இந்த EECP என்ற சிகிச்சை மூலம் அவர்கள் நன்மை பெறலாம். இந்த EECP சிகிச்சையில் என்ன செய்யப்படுகிறது என்பதை இப்பொழுது காண்போம். அதாவது இந்த EECP சிகிச்சையில் கால்களில் கஃப், அதாவது நம்ம பிளட் ப்ரெஷர் எடுக்கும்போது ஒரு கஃப் போடுறோம், அதே மாதிரி கஃப்பை காலில் போடுறோம். அந்த 3 கஃப் காலில் போட்டுட்டு காலில் இருக்க இரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்துகிறோம். அதாவது டெய்லி 1 மணி நேரம் வீதம் 35 நாள் இந்த பேஷண்ட் வர வேண்டும். ஆனால் அவர்கள் ஹாஸ்பிட்டல் தங்க வேண்டியதே இல்லை. ஒரு வெளிநோயாளியாகவே இருந்து இந்த சிகிச்சையை பெறலாம். எவ்ரிடே அதாவது எவ்ரி தினமும் 1 மணி நேரம் கால்களில் இருக்கும் இரத்த ஓட்டத்தை இருதயத்திற்கு அதிகப்படுத்துகிறார்கள். அப்படி செய்யும்போது ஒரு 15 நாட்கள் போகும்பொழுது இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகிறது. முன்னாடி அந்த பைபாஸ் சர்ஜரி என்று சொல்கிறோம். இதேபோல் எந்த இடத்தில் அடைப்பு இருக்கிறதோ, ஏனென்றால் இரத்தம் அதிகமாக அந்த அடைப்பை சுற்றி நுண்ணிய நாளங்கள் உருவாகின்றன. அந்த நுண்ணிய நாளங்கள் உருவாகுவதன் மூலம் அடைப்பை தாண்டி இரத்த ஓட்டம் செல்ல முடிகிறது. அப்படி அடைப்பை தாண்டி நேச்சுரலாகவே அந்த புதிய இரத்த நாளங்கள் மூலம் இரத்தம் போவதனால் இதை நேச்சுரல் பைபாஸ் என்றும் கூறுகிறார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்லாமல் இந்த சிகிச்சை முறையிலேயே குணப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு அந்த நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குதலோ அல்லது சிறு வேலை செய்தாலும் சோர்வடைவதோ இல்லாமல் முன்பு போல அதிக தூரம் நடக்கவோ மற்ற வேலைகள் ஈடுபடவோ முடியும். இப்பொழுது அந்த EECP சிகிச்சை எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை நாம் இப்போது காண்போம். இந்த EECP சிகிச்சை முறை மிகவும் சேஃபான ட்ரீட்மெண்ட் ஆகும். இச்சிகிச்சை முறைக்கு நோயாளிகள் தினமும் 1 மணி நேரம் மருத்துவமனைக்கு வர வேண்டும். ஆனால் மருத்துவமனையில் தங்க வேண்டியதில்லை. 1 மணி நேரம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாம். இவ்வாறு இவர்கள் 35 நாள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிகிச்சை அளிக்கும் கருவி EECP ட்ரீட்மெண்ட் என்று கருவி என்று கூறப்படும். இக்கருவியின் மூலம் கன்சோல் பெட், இந்த பெட்டில் ட்ரீட்மெண்ட்டில் பேஷண்ட்டை படுக்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களது கால்களில் 3 கஃப்களை கட்டுகிறார்கள். இந்த கஃப் என்பது நமது பிளட் ப்ரெஷர் பார்ப்பதற்காக கைகளில் கட்டுவதற்கு போன்ற ஒரு கஃப் ஆகும். இதனால் எந்த வலியும் எந்த உபதையும் வராது. இந்த கஃப்பை போட்டுவிட்டு பேஷண்ட் படுக்க வைத்துவிட்டு அவர்களோட ECG மிஷினோடு கனெக்ட் செய்யப்படுகிறது. அதாவது ECGP சிங்க்ரனைசேஷன் என்று கூறுவோம்.
இந்த பேஷண்ட் இசிஜிக்கு ஏற்றவாறு இந்த கருவி இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன், அதாவது காற்று புகுத்தல் எடுத்தல், அதாவது கம்ப்ரெஷன் பண்ணுகின்றது. மேலும் இந்த பேஷண்டோட இசிஜியை இங்கு பார்க்கலாம் நீங்கள். அந்த இரத்த ஓட்டம் இருதயத்திற்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிறது என்பதை பார்ப்பதற்கான ப்ரோப் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் கம்ப்ளீட்லி நான் இன்வேசிவ். இந்த ப்ரோபின் மூலம் இருதயத்திற்கு எவ்வளவு ரத்தம் அதிகமாகிறது என்பதை நம்மளால் கணக்கிட முடியும். இப்பொழுது இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் செய்யும் பொழுது பேஷண்ட்டோட இசிஜியும் இரத்த ஓட்டத்தையும் கணித்து கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவருடைய இசிஜிக்கு ஏற்றவாறு இப்பொழுது காற்றழுத்தம் கொடுத்து கால்களில் அழுத்தம் ஏற்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் இரத்த ஓட்டம் இருதயத்துக்கு அதிகப்படுத்தப்படுகிறது. அவருக்கு இருதயத்தின் உள்ள இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு இருப்பமையானால் இந்த இரத்த ஓட்டம் அதிகப்படுத்துவதன் மூலம் அந்த அடைப்பை சுற்றி புதிய சின்ன, அதாவது நுண்ணிய நாளங்கள், கொலாட்ரல்ஸ் என்று கூறுவோம். இந்த நுண்ணிய நாளங்கள் உருவாகுவதன் மூலம் அந்த அடைப்பை தாண்டி இரத்த ஓட்டம் செலுத்தப்படுகிறது. அந்த அடைப்பை தாண்டி இரத்த ஓட்டம் செலுத்தப்படுவதன் மூலம் அவருக்கான உபாதைகள், அதாவது நெஞ்சுவலி, மூச்சு வாங்குதல் போன்றவை அனைத்தும் நிவாரணம் கிடைக்கின்றது. இந்த சிகிச்சை முறை இப்பொழுது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் நிறுவப்பட்டுள்ளது. இப்பொழுது இது சிகிச்சை முறை சென்னையில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், கீழ்பாக், ராயப்பேட்டா, அது மட்டுமல்லாமல் ஒபந்தூரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கப்படுகிறது. மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வெள்ளூர், சேலம் மற்றும் கோயம்புத்தூரிலும் இந்த சிகிச்சை இப்போ அளிக்கப்படுகிறது. இச்சிகிச்சை இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலம் வருமானம் 72,000 கம்மியானவர்களுக்கு ஃப்ரீயாக அரசு மருத்துவமனைகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சிகிச்சை இப்பொழுது மீண்டும் பல பிரைவேட் ஹாஸ்பிட்டலிலும் வழங்கப்படுகிறது. ஃப்ரான்டயர், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் மற்றும் அல்லாமல் ஹார்ட் ஹீலிங் ரீஜெனரேஷன் சென்டர் அண்ட் ஹீலியோ ஹார்ட் சென்டர் போன்ற சில மருத்துவமனைகளும் இப்பொழுது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. எந்த வகையான இருதய நோயாளிகளுக்கு இந்த இஇசிபி சிகிச்சை அளிக்க முடியும்? பொதுவாக நெஞ்சுவலி, மூச்சு திணறல் உள்ள அனைத்து பேஷண்ட்களுக்கும் இந்த இஇசிபி சிகிச்சை முறை கொடுக்க முடியும். பல நேரங்களில் பைபாஸ் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்து கொண்டாலும் கிராஃப்ட் அக்ளூஷன் ரீஸ்டெனோசிஸ் என்று கூறுவோம். அதாவது பண்ண கிராஃப்ட்லேயும் அடைப்பு ஏற்பட்டுவிடும். புதுசாக நம்ம கிராஃப்ட் பைபாஸ் சர்ஜரியில் போடுற கிராஃப்டில் அடைப்பு. செகண்ட் ஸ்டென்ட் போடுறோம். ஸ்டென்ட் போடுற இடத்துலையும் அடைப்பு திருப்பி வரவதற்கான வாய்ப்புகள் வெறு அதிகம். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ரெண்டாவது சர்ஜரி, ரெண்டாவது ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது ரிஸ்க் அதிகம். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸும் தே ஓன்ட் பி வில்லிங், அதாவது பேஷண்ட்டும் மறுப்பு தெரிவித்து விடுவார்கள். அப்பொழுது இஇசிபி என்ற சிகிச்சை முறை அவர்களுக்கு ஒரே நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்கிறது. மற்ற சில பேஷண்ட்கள் எல்டர்லி ஏஜஸ், அதாவது எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு எப்பொழுதுமே நம்ம சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணும்பொழுது ரிஸ்க் எப்பொழுதுமே அதிகம். முன்பு இஇசிபி என்ற சிகிச்சை முறை கிடையவே கிடையாது. அப்பொழுது அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணி நம்ம சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த இஇசிபி என்ற எளிமையான சிகிச்சை முறை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரொசீஜரை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கு இந்த இஇசிபியே பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நிறைய இடத்துல நம்ம ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு 2 அடைப்பு இருக்குது, 3 அடைப்பு இருக்குது, உங்களோட இருதயத்தோட பம்பிங்கும் ரொம்ப குறைவாக இருக்குன்றது சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணக்கூடிய வழியில் இருந்தாலும் பேஷண்ட் ரெஃப்யூசல், பேஷண்ட் அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டாலும் ஆனால் அவங்களுக்கு மருந்து மாத்திரையின் மூலம் இந்த நெஞ்சு வலியை குணப்படுத்த முடியாது. அவர்கள் எப்பொழுதும் நெஞ்சு வலியோடு இருப்பார்கள் மற்றும் எந்த ஒரு சிறு வேலைகளும் அவர்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த இஇசிபி சிகிச்சை முறை மூலம் மறுவாழ்வு அளிக்கப்பட முடியும். ஸோ இதன் மூலம் இஇசிபி என்ற சிகிச்சை முறையினால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலம் பயனடைய முடியும் என்பதனால்தான் தமிழக அரசினால் இப்பொழுது அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த இஇசிபி சிகிச்சை முறை இப்பொழுது இந்தியாவில் பல ஹாஸ்பிட்டல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இஇசிபி சிகிச்சை முறையின் மூலம் நெஞ்சு வலியை குணப்படுத்தலாம் என்பதை கூறுவதை விட சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரியே பண்ண முடியாது. எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ண முடியாது என்றால் கோமார்பிட் இல்னஸ் என்று சொல்வோம். அதாவது இருதய நோய் இருக்கின்றது, இருப்பினும் அவர்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சர்ஜரி பண்ணுறது ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்டுக்கும் இஇசிபி என்ற ஒரே சிகிச்சை முறை தான் அளிக்கப்பட முடியும். ஸோ இதன் மூலம் இஇசிபி பல ஆயிரம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம்.